வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீசர்ஸ். நமக்கு டிஎன்பிசிலேருந்து புதுசா குரூப் 1க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் ஜாப் ரிலேட்டடா நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களால ஈஸியா பார்க்க முடியும். டிஎன்பிசிலேருந்து 2023க்கு குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வரவே இல்ல. இப்போ வந்து நமக்கு 2024ல குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் குடுத்துருக்காங்க. 27/4 ஸோ ஏப்ரல் 27ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. 1 மந்த் டைம் குடுத்துருக்காங்க. நீங்க அப்ளை பண்றதுக்கு விருப்பமா இருந்தா, அதுக்குள்ள அப்ளை பண்ணிக்கங்க. டோட்டலா 90 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. வேக்கன்சி போன தடவ 30 தான் குடுத்துருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். இந்த டைம் ஒரு 90 பக்கம் குடுத்துருக்கறனால கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு நெனைக்கலாம். நீங்க அப்ளை பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக்கா பண்ணிட்டீங்கன்னா, அத கரெக்ஷன் பண்றதுக்கான டேட் வந்து மே 2 டூ மே 4 வரைக்கும் குடுத்துருக்காங்க. ஸோ 2 டேஸ் டைம் இருக்கு. அதுக்குள்ள நீங்க கரெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான டேட் குடுத்துட்டாங்க. ஜூலை 13ஆம் தேதி குடுத்துருக்காங்க. ஜூன் 9 வந்து நமக்கு குரூப் 4க்கான எக்ஸாம் டேட் குடுத்துருந்தாங்க. இப்ப வந்து குரூப் 1க்கான எக்ஸாம் டேட் ஜூலை 13 குடுத்துருக்காங்க. மார்னிங் செஷன் தான் குடுத்துருக்காங்க. 9:30 ஏஎம் டூ 12:30 பிஎம் குடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்க டிஎன்பிசியோட அஃபிஷியல் வெப்சைட்ல தான் அப்ளை பண்ணணும். www.tnpc.gov.in இந்த வெப்சைட்ல அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லன்னா www.tnpcexam.in இந்த வெப்சைட்லயும் நீங்க அப்ளை பண்ணலாம். 2 வெப்சைட்டுமே உங்களுக்கு ஒண்ணோட ஒண்ணு லிங்க் ஆயி தான் இருக்கும். டோட்டல் வேக்கன்சி நான் அங்கேயே சொல்லிட்டேன். 90 வேக்கன்சி தான் குடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுகளுக்கான ஏஜ் லிமிட் பார்க்கலாம். மினிமம் ஏஜ் லிமிட் எல்லாத்துக்குமே 21 தான். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் அதிகமா குடுத்துருக்காங்க. உதவி ஆணையர் வணிக வரிகளுக்கு நீங்க இளங்கலை சட்டப்படிப்பு அதாவது பிஎல் டிகிரி பண்ணியிருந்தா 1 இயர் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தராங்க 35. மத்த எல்லாத்துக்குமே 34 தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டா குடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்சேஷனும் குடுத்துருக்காங்க. எம்பிசி, டிஎன்சி, பிசி, எஸ்சி, எஸ்டி இவங்க எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்ட 39 ஆவும், அந்த ஒரு போஸ்ட் அதாவது பிஎல் டிகிரி பண்ண அந்த போஸ்ட்டுக்கு மட்டும் 40 குடுத்துருக்காங்க. 5 இயர் அதிகமா குடுத்துருக்காங்க எல்லா போஸ்ட்டுக்குமே. ஜெனரல் யாருக்குமே இது அப்ளிகபிள் ஆகாது. ஜெனரல் எல்லாத்துக்குமே 34 அண்ட் 35 அதுதான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். இந்த போஸ்ட்டுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் துணை ஆட்சியருக்கு நீங்க ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருந்தா போதும். துணை காவல் கண்காணிப்பாளர் வகை 1க்கு நீங்க டிகிரி படிச்சிருந்தாலே போதும். உதவி ஆணையர் வணிக வரிகளுக்கு நீங்க டிகிரி படிச்சிருக்கலாம். பட் நீங்க வச்சிருக்க எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன பொறுத்து உங்களுக்கு பிரிஃபரன்ஸ் குடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் யாருக்கு பிரிஃபரன்ஸ் குடுக்குறாங்கன்னா, நீங்க பிகாம் படிச்சுட்டு, பிஎல்ல படிச்சுட்டு வரி விதிப்பு சட்டத்துல பட்டயம் வாங்கியிருந்தா ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் குடுக்குறாங்க. அப்படி இல்லன்னா, நீங்க பிகாம் படிச்சுட்டு பிஎல் மட்டும் படிச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு செகண்ட் பிரிஃபரன்ஸ் குடுக்குறாங்க. அடுத்தது பிகாம் அல்லது பிஎல் படிச்சுட்டு வரி விதிப்பு சட்டத்துல பட்டம் வாங்கியிருந்தா உங்களுக்கு 3வது பிரிஃபரன்ஸ் குடுக்குறாங்க. அடுத்தது பிகாம் அல்லது பிஎல் ஏதோ ஒண்ணு மட்டும் படிச்சிருந்தா உங்களுக்கு 4த் பிரிஃபரன்ஸ் குடுக்குறாங்க. ஸோ இத நீங்க கொஞ்சம் பார்த்துக்கங்க. நீங்க அந்த குவாலிஃபிகேஷன் வச்சிருந்தா. அடுத்தது கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளர். இதுக்கு நீங்க ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே போதும். அடுத்தது உதவி இயக்குனர் ஊரக வளர்ச்சி. இதுக்கும் நீங்க ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே போதும். அதே மாதிரி இந்த போஸ்ட்டுக்குமே பிரிஃபரன்ஸ் குடுக்குறாங்க. அதாவது காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்தில் ஊரக பணிகளில் முதுகலை பட்டம் பெற்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் குடுக்குறாங்க. அடுத்தது விரிவாக்க வேலையில் முதுகலை பட்டம் அல்லது பட்டயம் பெற்றவங்களுக்கு செகண்ட் பிரிஃபரன்ஸ் குடுக்குறாங்க. அடுத்தது சமூகவியல் முதுகலை பட்டம் அல்லது பட்டயம் பெற்றவங்களுக்கு 3rd பிரிஃபரன்ஸ் குடுக்குறாங்க. ஸோ இதையும் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கங்க அந்த குவாலிஃபிகேஷன் வச்சிருந்தா. அடுத்தது மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர். இதுக்கு நீங்க டிகிரி படிச்சிருக்கணும். டிகிரி படிச்சிருந்தாலுமே பொருளாதாரம், கல்வி, சமூகவியல், புள்ளியியல், உளவியல் ஆகியவற்றில் பட்டம் பெற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால இந்த குவாலிஃபிகேஷன் நீங்க வச்சிருந்தா உங்களுக்கு பிரிஃபரன்ஸ் குடுப்பாங்க. அடுத்தது மாவட்ட அலுவலர், தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள். இதுக்கு நீங்க ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே போதும். ஆனா இந்த போஸ்ட்டுக்கு பிஎம்டி அண்ட் பிஇடி இருக்கும்னு நெனைக்கிறேன். பின்னாடி பார்த்துரலாம் அதெல்லாம். அடுத்தது ஒரு முக்கியமான கண்டிஷன்ஸ் குடுத்துருக்காங்க. அதாவது நீங்க ஃபைனல் இயர் படிக்கிறவங்களா இருந்தா, நீங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஆனா நீங்க எப்ப அப்ளை பண்ணலாம்னா, நீங்க செம் எக்ஸாம் எழுதி முடிச்சா மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கணும்னுலாம் அவசியம் இல்ல. எக்ஸாம் நீங்க எழுதிட்டாலே இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஆனா நீங்க இன்டர்வியூக்கு போகும்போது உங்க சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு கைக்கு வந்துரணும். அடுத்தது எம்பிபிஎஸ்க்கு நீங்க இறுதி ஆண்டு படிக்கிறவங்களா இருந்தா, நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஆனா அதே மாதிரி உங்களுக்கு இன்டர்வியூ போகும்போது சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கையில வந்திருக்கணும். துணை காவல் கண்காணிப்பாளர் வகை 1 மற்றும் மாவட்ட அலுவலர், தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் தவிர ஏனைய பதவிகளுக்கு. அந்த 2 போஸ்ட்ட தவிர மத்த போஸ்ட்டுக்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து உடல் தகுதி சான்றிதழ் வந்து குடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எப்ப குடுக்கணும்னா, நீங்க போஸ்ட் ஜாயின் பண்ணும்போது குடுத்தா போதும். அதுக்கு அடுத்தது அந்த 2 போஸ்ட்டுக்கு மட்டும் பர்ட்டிகுலரா என்ன சொல்றாங்க, நான் சொன்ன மாதிரியே பிஎம்டி அண்ட் பிஇடி இருக்கு. என்ன கண்டிஷன்ஸ் குடுத்துருக்காங்கன்னு பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட் துணை காவல் கண்காணிப்பாளர் வகை 1. இதுக்கான ஹைட் 165. மாவட்ட தீயணைப்பு அலுவலர் அதுவும் 165 தான் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செஸ்ட் வந்து 86, எக்ஸ்பான்ஷன் 5 குடுத்துருக்காங்க. ஆனா மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகளுக்கு வந்து 89, எக்ஸ்பான்ஷன் 5 குடுத்துருக்காங்க. மாவட்ட அலுவலர், தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகளுக்கு வெயிட் 50 குடுத்துருக்காங்க. துணை காவல் கண்காணிப்பாளருக்கு வெயிட் எதுவுமே கேட்கல. அதனால அது அவசியம் இல்ல. ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு ஒன்லி ஹைட் மட்டும் தான் குடுத்துருக்காங்க. அதாவது துணை காவல் கண்காணிப்பாளர் வகை 1, மாவட்ட அலுவலர், தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகளுக்கு ஹைட் மட்டும் கேட்குறாங்க. 155 சென்டிமீட்டர் இருந்தா ஓகே. பிஎம்டில மத்த எந்த குவாலிஃபிகேஷனும் அவங்க கேட்கல.
அடுத்தது ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அத பார்த்துரலாம். பொது அறிவு, பட்டப்படிப்பு தரம், டிகிரி ஸ்டாண்டர்ட்ல கொடுத்துருக்காங்க. 175 கொஸ்டின். அடுத்தது திறனறிவும், மனக்கணக்கு, நுண்ணறிவும் 10ஆம் வகுப்பு தரம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு மேத்ஸ் அண்ட் அந்த ஆப்டிட்யூட் எல்லாம் வரும். இதில வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலா 200 கொஸ்டின். ஒரு கொஸ்டினுக்கு 1½ மார்க். அதனால உங்களுக்கு 300 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலா 3 ஹவர்ஸ் இருக்கு. அடுத்தது மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கு. மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இதுவரைக்கும் டேட் குடுக்கல. உங்களுக்கு பின்னாடி சொல்லுவாங்க. அதையும் ஜஸ்ட் பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட்டு தமிழ் மொழி தகுதி தேர்வு 10ஆம் வகுப்பு தரம் குடுத்துருக்காங்க. 3 ஹவர்ஸ் இருக்கு. அடுத்தது 3 பேப்பர் பொது அறிவிலேயே குடுத்துருப்பாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே 3 மணி நேரம். அதே மாதிரி மேக்ஸிமம் மார்க்ஸும் அதுக்கு 250 குடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது இன்டர்வியூ இருக்கு. இன்டர்வியூக்கு 100 மார்க்ஸ். பேப்பர் 1 வந்து உங்களுக்கு ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி தான். ஸோ அந்த மார்க்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பேப்பர் 2, 3, 4 அண்ட் இன்டர்வியூ அதாவது நேர்முக தேர்வு இந்த மார்க்ஸ மட்டும் தான் உங்களுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. டோட்டலா 850 மார்க் இருக்கு. கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க. கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடா வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.